ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا إنه هو السميع البصير. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கையிலே நடந்த ஒரு அதிசய நிகழ்வுதான் இஸ்ரா மிஅராஜ் என்று சொல்லப்படுகிற ஒரு அதிசய நிகழ்வு. இந்த ரஜபுடைய மாதத்தில் தான் அந்த இஸ்ரா மிஅராஜ் என்கிற அந்த புனிதமான நிகழ்வு நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கா முக்கர்ரமாவிலே ஆரம்பமாக இந்த நபித்துவ பணியை மேற்கொண்ட நேரத்திலே எவ்வளவு கடுமையான நெருக்கடிகளை சந்தித்தார்கள் என்பதை நாம் எல்லாம் அறிவோம். ஆனால் அந்த நேரத்திலே ஒவ்வொரு நெருக்கடி வருகிற போதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தன்னுடைய வஹீயுடைய வசனங்களால் வழி நடத்தினார். ஒரு சந்தர்ப்பத்திலே சில நாட்கள் வஹீ வராமல் காலதாமதம் ஆகிறது. அந்த காலதாமதமான நேரத்திலே மக்கா குறைஷிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏளனம் செய்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு ஆறுதலாக வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா என்ற சூறாவை அருளுகிறார். அல்லாஹ் உம்மை ஒருபோதும் கைவிடவில்லை, உங்கள் மீது ஒரு நாளும் அதிருப்தி அடையவும் இல்லை என்று அவர்களுக்கு ஆறுதலாக அந்த சூறாவை அருளுகிறான். நீங்கள் விரும்புகிற எல்லாமே நடக்கும் என்று அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறான். சிறுபிராயத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் எப்படியெல்லாம் அரவணைத்தான் என்று அந்த சிறிய சூறாவிலே அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொத்த வாழ்க்கையிலும் அல்லாஹ்வுடைய அருள் அவர்களோடு இருந்தது. அதான் அந்த சூறாவுடைய கருத்து. அலம் யஜிதுக யதீமன் ஃபஆவா வவஜதக ضالன் ஃபஹதா வவஜதக ஆயிலம் ஃபஅக்னா. இதெல்லாம் அவருடைய வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்திலும் அல்லாஹ்வுடைய அருள் எப்படி இருந்தது என்பதை தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா வழிகளையும் அடைத்த நேரத்தில் மக்களை சந்திக்க கூட வழி இல்லாமல் மக்காவுடைய ஒரு கணவாயில அடைத்தாங்க. இப்போ மன நெருக்கடிக்கு ஆளானாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ் பெருமானாருக்கு ஆறுதலாக சொன்னான், அலம் நஷ்ரஹ் லக ஸத்ரக் வ வதஅனா அன்க விஸ்ரக் அல்லதி அன்கத ظஹரக் வ ரஃபஅனா லக ذிக்ரக். அந்த சூறாவில் அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு புகழுரையை சொன்னான். வ ரஃபஅனா லக ذிக்ரக். இவர்கள் என்னதான் உங்களை அடைத்தாலும் சரி, இந்த சத்தியத்தை சொல்ல விடாமல் தடுத்தாலும் சரி, உங்களுடைய புகழை நான் உயர்த்தி கொண்டே தான் இருப்பேன் என்று அல்லாஹ் சொன்னான். இந்த ஆயத்தை சொன்ன நாள் முதல் இன்று வரையிலும் அல்லாஹுடைய திருநாமம் சொல்லப்படுகிற எல்லா இடங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரும் சொல்லப்படுகிறது. ஹஸ்ஸான் இப்னு சாபித் அவர்கள் தன்னுடைய ஒரு அழகான கவிதையில் அதை சொல்வார். வலம்மல் இலாஹு இஸ்மஹு இலஸ்மி. அல்லாஹ் தன்னுடைய பெயரோடு தன்னுடைய நபியின் திருநாமத்தையும் சேர்த்து கொண்டான். இது கால ஃபில் ஹம்ஸில் முஅத்தினு அஷ்ஹது. ஒவ்வொரு பாங்கிலும் பாங்கு சொல்பவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று தன்னுடைய கவிதையில சொல்வார். ஆக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் உயர்த்தி கொண்டே அல்லாஹ் இருந்தான். ஒரு கட்டத்தில் மக்காவுடைய குறைஷிகள் சில பேர், அது அபூ ஜஹல் சொன்னதா இருக்கலாம், வேறு சிலர் சொன்னாங்க, பெருமானாருடைய ஆண் மக்கள் எல்லாம் இறந்த நேரத்தில் இந்த முஹம்மதுடைய விஷயத்தை விடுங்க, கவலைப்படாதீங்க, அவருக்கு ஆண் மக்கள் யாரும் இல்லை, எல்லாம் போய்கிட்டே தான் இருக்கிறாங்க, அவர் போனால் அவருடைய மார்க்கமும் அழிஞ்சிரும், பத்திர முஹம்மது சந்ததியற்றவர் என்று சொன்னாங்க.
அல்லாஹ் அந்த நேரத்தில் இன்னா அஃதைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர், உங்களை இயேசுபவன் தான் சந்ததியற்றவன் என்று உடனே அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதலாக இறக்கினான். இன்றைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அவங்களுடைய அன்னை ஃபாத்திமா வழியாக உள்ள சந்ததிகளும் இருக்கிறாங்க, பெருமானாருடைய ஆன்மீக பிள்ளைகளும் இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுடைய சந்ததிகள் இருக்கிறாங்க. உலகத்தில் ஒரு கூட்டம் சித்திகி, ஒரு கூட்டம் ஃபாரூகி, ஒரு கூட்டம் உஸ்மானி என்று இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு யாரும் அபூஜஹலுடைய வம்சாவளி கிடையாது, அபூ லஹபுடைய வம்சாவளி கிடையாது, அவர்கள் எல்லாம் அழித்து போனாங்க. இப்படி மக்கால ஒவ்வொரு கட்டத்திலும் நெருக்கடி வரும்போதெல்லாம் அல்லாஹ் அவர்களுக்கு இந்த வசனங்கள் மூலமாக ஆறுதல் சொல்லிக்கொண்டே இருந்தான். ஒரு பக்கம் மக்கா குறைஷிகள் இஸ்லாத்தை ஏற்காம புறக்கணித்தாங்க, ஆனால் ஜின்னுகள் இஸ்லாத்தை ஏற்றாங்க. ஜின்னுகள் ஒரு பெரிய கூட்டம் முஸ்லீம் ஆனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை பத்தி அல்லாஹ் பெருமானாருக்கு ஆறுதல் சொன்னான். இந்த ஜின்னுகள் இந்த குர்ஆனை கேட்கிறாங்க, இந்த குர்ஆனை பத்தி அவர்கள் என்ன சொன்னாங்களோ அது அல்லாஹ் ஒரு முழு சூறாவாக இறக்கி வைத்தான். குல் ஊஹிய இலைய அன்ன உஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின் ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா. முழு சூறாவும் அந்த ஜின்னுகள் பேசியது அல்லாஹ் சொன்னான். நீங்க கவலைப்படாதீங்க, ஏதோ இவ்வளவு பெரிய படைப்பு உங்களுக்கு பின்னால இருக்குது. குறைஷிகள் ஒரு பக்கம் புறக்கணிக்கிறாங்க. நஜரானிலிருந்து ஒரு 20 கிறிஸ்தவர்கள் வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்தித்து அவர்கள் பெருமானார் ஓதிய வசனங்களை கேட்டு கண்ணீர் சிந்தி இஸ்லாத்தை ஏற்கிறாங்க. அல்லாஹ் சொன்னா வைதா சமிஉ இலர் ரசூல் வைதா சமிஉ மா உன்சில இலர் ரசூல் தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்இ மிம்மா அரஃபு மினல் ஹக். இந்த சத்திய வார்த்தைகளை கேட்டு அவர்கள் கண்ணீரில் அழுதவாறு சொன்னாங்க, யகூலூன ரப்பனா ஆமன்னா ஃபக்துப்னா மஅ ஷாஹிதீன். அந்த 20 பேர் முஸ்லீம் ஆயிட்டாங்க. அந்த கிறிஸ்தவர்கள் அபூஜஹல் கடும் கோபத்தோடு அவர்களிடம் பேசினான். இப்படி ஒரு பக்கம் அவர்கள் என்னதான் தடுத்தாலும் வெளியிலிருந்து வரக்கூடிய மக்கள் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. இப்படியாக மக்காவில் இருந்த காலத்தில் அல்லாஹ்வுடைய உதவி அவங்களோடு இருக்கிற இந்த நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது 2 உதவியாக பெரும் ஆதரவாக இருந்த 2 தூண்கள், அவங்களுடைய மனைவி அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சச்சா அபூ தாலிப், இந்த இருவரும் சமகாலத்தில் அடுத்தடுத்து மௌத்தாகிறாங்க. மக்கா குறைஷிகளுடைய நெருக்கடி மிக கடுமையாகிற நேரத்தில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து அல்லாஹ் ஒரு பெரிய அற்புதத்தை கொடுக்குறான். உலகத்தில் யாருக்கும் வழங்கிடாத ஒரு பெரிய சிறப்பை கொடுக்குறான். அதுதான் இந்த மேராஜ் என்கிற சிறப்பு. அதனுடைய ஒரு சில நிகழ்வுகளை தான் நான் உங்களுக்கு சுருக்கமாக கூற விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்றாங்க, நான் ஒரு நாள் இரவுல ஹிஜ்ர்ல படுத்திருக்கிறேன். ஹிஜ்ருங்கிறது ஹத்தீமுக்கு இன்னொரு பேர். அது ஹத்தீம்ல நான் படுத்திருக்கிறேன். அப்போது என்னிடம் வானவர்கள் வந்தாங்க. வானவர்கள் வந்து என்னுடைய கல்வை பிளந்தாங்க. ஜம்சம் தண்ணீரால் என்னை சுத்தப்படுத்தினார்கள். பிறகுதான் என்னை ஒரு வாகனத்திற்கு அருகிலே அழைத்து போனாங்க. அது நபிமார்கள் பயணம் செய்த வாகனம். நபிமார்களுக்கு அல்லாஹ் அற்புதமாக கொடுத்த ஒரு வாகனம் தான் புராக் என்கிற ஒரு வாகனம். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு முன்னால கடைசியாக வந்த நபி யாரு? ஈசா அலைஹிஸ்ஸலாம். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மத்தியில ஒரு 500 வருடத்திற்கு மேலுள்ள இடைவெளி ஆயிடுச்சு. அதனால அந்த புராக் வாகனம் கடைசியா ஈசா அலைஹிஸ்ஸலாமை ஏற்றி கொண்டு போன வாகனம். அதுக்கப்புறம் ஒரு பெருங்காலம் எந்த நபியும் இல்லாததுனால இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதுல ஏறி பயணிக்கிற நேரத்துல ரொம்ப காலமானதுனால அந்த வாகனம் கொஞ்சம் அப்படியே இடம் கொடுக்காம நிக்குது. பெருமானார் ஏற வசதி இல்லாம அப்படி நிக்குது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த புராக்கை அதட்டுனாங்க. புராக்கே, நீ யாரோடு இப்படி நடக்கிறாய் என்று தெரிகிறதா உனக்கு? அத்தஃபாலு பி முஹம்மதின் ஹாதா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நீ இப்படி செய்யலாமா? நீ உன்மேல் பயணம் செய்தவர்களில் இவரை விட சிறந்தவரும் கண்ணியமிக்கவரும் யாரும் இல்லை. உனக்கு மேல எத்தனை நபிமார்கள் வந்திருக்கலாம், இவர்களை விட சிறந்த எவரும் உன் மீது பயணித்ததில்லை அப்படின்னு ஜிப்ரீல் அதட்டியதும் அந்த புராக் வாகனத்திற்கு அப்படியே வேர்வை வழிந்ததாக திருமதியிலே பதிவு செய்யப்படுகிறது. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புராக்கிலிருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோடு போறாங்க. முதல் பயணத்திற்கு பேர் தான் இஸ்ரா. அது மக்காவிலிருந்து பைத்துல் மக்திஸை நோக்கிய பயணம். இந்த பயணத்தில் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட பல்வேறு அதிசயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து கொண்டே வர்றாங்க. ஒரு இடத்தை கடக்கிற நேரத்தில் அழகான ஒரு நறுமணம் ஒன்று வருகிறது.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இது என்ன நறுமணம் என்று. சொன்னாங்க, ஃபிரௌனுடைய வீட்டில் வேலை பார்த்த ஃபிரௌனுடைய பெண்மக்களுக்கு அலங்காரம் செய்து விடுகிற ஒரு பெண்மணி, அந்த பெண்ணுடைய கபர்ல இருந்து இந்த நறுமணம் வருதுன்னு சொன்னாங்க. ஏன் அந்த சம்பவம் என்னன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டபோது, ஃபிரௌனுடைய வீட்டில் ஒரு அம்மா வேலை பார்த்தாங்க. அந்த அம்மா உள்ளத்துல ஈமான மறைத்து வைத்த ஒரு பெண்மணி. ஃபிரௌனுடைய மகளுக்கு தலைவாரி கொண்டிருக்கிற நேரத்துல அந்த அம்மா கையில இருந்து சீப்பு நழுவிடுச்சு. சீப்பு நழுவுனதும் அந்த பெண்மணி அல்லான்னு சொல்லிட்டாங்க. அப்ப அந்த ஃபிரௌனுடைய வீட்டுல அந்த ஃபிரௌனுடைய மகள் பிடிச்சிடறான். அல்லானா யாரு? என் தந்தை தானே இந்த நாட்டுக்கு கடவுள். உடனே தன் தந்தையிடம் கொண்டு வந்து நிறுத்துறான். அப்ப ஃபிரௌன் கேட்கிறான், வேற யாரும் உனக்கு கடவுள் உண்டா என்று. ஆமா, அல்லாஹ் தான் என்னுடைய இறைவன் என்று. அந்த ஃபிரௌன் உடனே ஒரு செம்பு பாத்திரம், பெரிய அகன்ற செம்பு பாத்திரம், அந்த செம்பு பாத்திரத்தை கொண்டு வந்து அதை பழுக்க காய்ச்சி அதுல அந்த அம்மாவுடைய குழந்தைகள் ஒவ்வொரு குழந்தையாக போடுறான். கடைசியாக அந்த அம்மா ஒரு கோரிக்கை வைக்குது, நான் எவ்வளவு செஞ்சாலும் சரி, நாங்க இஸ்லாத்தை விட போறதில்லை. எங்களை எல்லாம் நீ அழிச்ச பிறகு எங்க எல்லாருடைய எலும்பையும் ஒரு துணியில ஒன்று சேர்த்து ஒரே இடத்துல புதைச்சிருன்னு அந்த அம்மா சொல்லுது. அதை ஃபிரௌன் ஏத்துக்கறான். கடைசியில் அந்த அம்மாவுடைய ஒரு கை குழந்தை, ஒரு ஆண் குழந்தை, அந்த குழந்தையும் சேர்த்து போடும் போதுதான் அந்த அம்மா கொஞ்சம் தயங்குது. அந்த குழந்தை பேசியது, தாயே நீங்கள் தயங்காதீர்கள், ஆகிரத்துடைய வேதனையை விட இந்த வேதனை கம்மிதான் சொல்லி. இந்த ஹதீஸ் அறிவிக்கிற இப்னு அப்பாஸ் சொல்லுவாங்க, உலகத்துல பேசிய குழந்தைகள் 4 குழந்தைகள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டில் குழந்தையாக இருக்கும் போது பேசினாங்க. ஜுரைஜுங்கிற வணக்கசாலி, அவர் மீது ஒரு குழந்தை அவருடைய குழந்தை என்று அவதூறாக பேசப்பட்ட நேரத்தில் அவருக்கு சாதகமா அந்த குழந்தை பேசிச்சு, அது சாஹிப ஜுரைஜ்னு சொல்லுவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய விஷயத்துல அவதூறு பரப்பப்பட்ட போது ஒரு குழந்தை சாட்சி சொன்னது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நிரபராதி என்று. 4வது இந்த மாஷிதா, ஃபிரௌனுடைய வீட்டில் வேலை பார்த்த பெண்ணுடைய ஆண் குழந்தை என்று ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னாங்க. ஆக அந்த குடும்பத்தாருடைய எலும்பு தான் மணக்கிறதுன்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க, ஃபிரௌன் வாழ்ந்த காலத்துக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்குமான இடைவெளி எத்தனை ஆண்டுகள். அப்ப நல்லோர்களுடைய கபர் இருக்கிறது, அந்த கபர்ல எப்போதும் இது போன்ற அதிசயங்கள் நடக்கதான் செய்யும். அண்மையில ஒரு செய்தி, நம்ப தகுந்த செய்தி தான். பெங்களூர் சபீலுர் ஷாதுடைய முஹ்தமிமாக இருந்தவங்க, முதல்வராக இருந்தவர்கள் மௌலானா சகீர் அஹமத் சாப், அவங்க வஃபாத்தாகி அடக்கம் செய்யப்பட்டாங்க. அவங்கள அடக்கம் செய்யறதுக்காக கபர் தோண்டுகிற போது பக்கத்துல ஒரு கபர்ல இருந்து ஒரு கஃன் துணி, இன்னைக்கு அடக்கனா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கஃன் துணி தெரியுது. இது ஆதாரபூர்வமா சொன்னவங்களை வச்சு நம்ம சொல்றோம். அப்ப அந்த துணி யாருடையது? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால அடக்கம் செய்யப்பட்ட ஒரு குழந்தையினுடைய துணி. அது ஒரு குழந்தை, அந்த குழந்தைய அபுசூத் மௌலானா அவங்க தான் அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான அதிசயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் அது நடந்து கொண்டே இருக்கும். முந்தைய காலத்தில் வாழ்ந்த ஈமான் கொண்ட மக்களுடைய கபர்ல இருந்தும் இது போன்ற நறுமணங்கள் வருவதுண்டு. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த வரலாற்றை என்ன செய்யறாங்க சொல்றாங்க. பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜெருசலம், யூதர்கள் ஜெருசலம் சொல்றாங்களே, அங்கதான் பைத்துல் மக்திஸ் இருக்குது. அது நபிமார்கள் எல்லாருடைய வழிபாட்டு தலம், எல்லா நபிமார்களுடைய வழிபாட்டு தலம் பைத்துல் மக்திஸ். உலகத்தினுடைய 2வது ஆலயம். முதல்ல காபா பைத்துல்லா கட்டப்பட்டது இந்த உலகத்துல, 2வதாக கட்டப்பட்ட ஆலயம் பைத்துல் மக்திஸ் தான். 2 ஆலயங்களுக்கும் கட்டப்பட்ட இடைவெளி காலம் எவ்வளவு? 40 வருஷ இடைவெளி தான். உலகத்துல முதல்ல பைத்துல்லா கட்டப்படுது, பின்னர் 40 வருடத்திற்கு பிறகு பைத்துல் மக்திஸ் கட்டப்படுது. எப்படி மக்கால தொழுதா சிறப்போ அதே போலதான் பைத்துல் மக்திஸ்ல ஒருவர் தொழுதால் அவர் அன்று பிறந்த குழந்தையை போல ஆகிவிடுகிறார் என்று ஹதீஸ்ல வருது. பைத்துல் மக்திஸில் இருந்து ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ எஹ்ராம் தரிப்பதை பற்றி ஹதீஸுகள் இப்னு மாஜால வருது. ஆக அது ஒரு புனித தலம் என்பதுல சந்தேகம் இல்லை. அல்லாஹ் அந்த தலத்தை சலாமத்தோடு நாம் எல்லாம் ஜியாரத் செய்கிற பாக்கியத்தை தருவானா. ஏன்னா அந்த மண்ணே ஒரு கலவர மண், ஒரு யுத்த மண்ணாக போய்விட்டது. இப்போதும் நாம பார்க்கிறோம், உலக அளவுல நடக்கிற விஷயங்கள் எதுவுமே நமக்கு ஆறுதலை தரக்கூடியதாக இல்லை. ஒரு பெரிய போர் சூழலுக்கான உலகப் போரே வருமோ என்பதற்கான ஒரு சூழலை தான் இன்னைக்கு நாம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆக பைத்துல் மக்திஸ்ல போய் அவங்களுடைய வாகனங்கள், அந்த புராக் வாகனத்தை நபிமார்கள் எல்லாம் எங்க கட்டுவாங்களோ அந்த இடத்துல கட்டுறாங்க. இப்பயும் ஜியாரத்து போறவங்களுக்கு அங்குள்ள கைடுகள் காட்டுறாங்க ஒரு இடத்த, இங்கதான் அந்த புராக் வாகனத்தை நபிசலாக கட்டுனாங்க, இது நபிமார்கள் வாகனங்களை கட்டுகிற இடம் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க.
அங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லா நபிமார்களையும் சந்திக்கிறாங்க, எல்லா நபிமார்களுக்கும் இமாமத்து செய்யறாங்க. பிறகு அங்கிருந்து தான் வானலோகத்திற்கு போறாங்க. இந்த முதல் கட்டம் இருக்கு, மக்காலிருந்து பைத்துல் மக்திஸ் வரைக்கும் வந்தாங்க இல்லையா, அதை தான் இஸ்ரான்னு சொல்லுவாங்க. இந்த இஸ்ராவை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா. இதை யாராவது மறுத்தா காஃபிரா போயிடுவான். ஏன்னா அது குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ்வே சொல்றான், தன்னுடைய அடியாரை மஸ்ஜித் அக்ஸாவில் இருந்து மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு இரவோடு அழைத்து சென்ற அல்லாஹ் தூயவன் என்று. அப்ப அங்க என்னங்க தொழுகை முடிச்சுட்டு தான் அங்க இருந்து வானலோகத்துக்கு போறாங்க. இப்ப இந்த புராக்குங்கிற வாகனம் இருக்குது, அது பூமியில ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு செல்கிற வாகனம். அதனுடைய வேலை அவ்வளவுதான். அதற்கு மேல் வானலோகத்திற்கு செல்வது, அது புராக்ல நபி ஸல்லல்லாஹு போனாங்களா என்றால் அதிகமான ஆய்வாளர்கள் உலமாக்கள் சொல்றாங்க இல்ல, புராக்குடைய வேலை உலகத்துல முடிஞ்சிருச்சு. அது மக்கால இருந்து பைத்துல் மக்திஸ் வந்தாங்க, திரும்ப பைத்துல் மக்திஸிலிருந்து மக்கால கொண்டு இறக்கி விட்டுடுச்சு, அதோட அதனுடைய வேலை முடிஞ்சிருச்சு. அதற்கு பிறகு வானலோகத்திற்கான பயணம், அது எந்த வாகனத்துல போனாங்க, ஹதீஸ்ல அதை பற்றிய தெளிவு இல்லை. ஒரு ஹதீஸ் இப்படி வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சும்மா உத்திய பில் மிஅராஜ், பிறகு மிஅராஜை கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லி. மிஅராஜ் என்று சொன்னால் வானலோகத்திற்கு ஏறும் பாதை என்று அர்த்தம். வானலோகத்திற்கு ஏறும் பாதை. வானலோகத்திற்கு ஏறும் பாதைன்னு சொன்னா என்ன கொண்டு வரப்பட்டது, ஒரு ஏணி மாதிரியோ, அது எப்படி இருந்துச்சு நமக்கு தெரியாது. இன்னைக்கு நாம லிப்ட்ல கூட போறோம். வானலோகத்திற்கான பாதை கொண்டு வரப்பட்டதுங்கிறாங்க. அங்க இன்னொன்றையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, எனக்கு காட்டப்பட்ட அந்த பாதை இருக்குது, அந்த பாதை தான் ஒவ்வொரு முஸ்லிமும் அவருடைய உயிர் பிரிகிற நேரத்தில் அந்த பாதை வழியாகத்தான் அவருடைய ரூஹ் வானலோகத்திற்கு ஏறும். எல்லா முஸ்லிம்களுடைய உயிரும் இறக்கிற நேரத்தில் இந்த பாதையில தான் ஏறும்னு சொன்னான். எந்த பாதை வழியா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மஸ்ஜித் அக்ஸாவிலிருந்து வானலோகத்திற்கு போறாங்களோ அந்த பாதை. உலமாக்கள் சொல்றாங்க, வானத்திற்குரிய பாதைகளில் விசாலமான பாதை எதுன்னு சொன்னா பைத்துல் மக்திஸுக்கு நேராக உள்ள பாதை. அந்த பாதை வழியாகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் வானலோகத்துக்கு போறாங்க. அதுதான் உலகத்தின் வானலோக பாதைகள்ல விசாலமான ஒரு பாதை. ஆக அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானலோகத்திற்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு என்ன செய்றாங்க, அழைத்து செல்லப்படுறாங்க. அந்த பயணத்தினுடைய நோக்கம் என்ன, அல்லாஹ்வே சொல்றான், அற்புதங்களை காட்டணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு வானலோகத்தினுடைய அற்புதங்களை காட்டணும். லகத் ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, அல்லாஹ்வுடைய பேரற்புதங்களை அவர்கள் கண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். வானலோகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு ஒவ்வொரு வானத்திலையும் அவர்கள் ஒவ்வொரு நபியை பார்க்கிறாங்க. அவை ஒவ்வொன்றிலும் ஒரு மறைமுகமான செய்தி இருந்தது இல்லையா. முதல் வானத்தில் திறக்கப்படுது, அங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஹதீஸ்ல வர்றது குர்சி, ஒரு சேர்ல என்னங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. மிக அழகா இருக்கிறாங்க. அவங்க அழகா தானே இருக்கணும். எல்லா மனிதர்களுக்குமான தந்தை என்று சொன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழகில்லாமல இருப்பாங்க. அழகா இருக்கிறாங்க, கம்பீரமாக இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பார்த்தா அவங்க சிரிக்கிறாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தா அழுகிறாங்க. இந்த உலகத்துல இறக்கிற எல்லா உயிர்களும் மேல போகுது, மேல போகுது. நல்ல ஆன்மாக்கள் அவைகள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வலது பக்கமாக செல்கிறது. அந்த ரூஹை பார்க்கும் போதெல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ரூஹன் தய்யிபா ஹரஜத் மின் ஜஸதின் தய்யிபின், இது ஒரு பரிசுத்த ஆன்மா, பரிசுத்த உடம்பிலிருந்து வெளியே வந்த ஆன்மா. அதை பார்த்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சிரிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் கெட்ட ஆன்மாக்கள் அர்வாஹ ஹபீஸா, அந்த ஆன்மாக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய இடது பக்கமாக போகுது. அவ்வாறு போகும்போது துர்நாற்றத்தோடு போகுது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அழுகிறாங்க, சொன்னாங்க ரூஹன் ஹபீஸா ஹரஜத் மின் ஜஸதின் ஹபீஸின், இது ஒரு கெட்ட ஆன்மா, கெட்ட உடம்பில் இருந்து வெளியேறுது. பாருங்க, நம்முடைய ரூஹு தூய்மையா இருந்தா இந்த உடலும் தூய்மையானது, நம்முடைய ரூஹு அசிங்கமா இருந்தா இந்த உடலும் அசிங்கமானது. ஏன்னா ரூஹ சுமக்கிறது இந்த உடம்பு தான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ரெண்டையும் பார்க்கறாங்க. நல்ல ஆன்மாக்களை பார்த்தா சந்தோஷப்படுறாங்க, தீய ஆன்மாக்களை பார்த்தா கஷ்டப்படுறாங்க. கடைசியில் சொல்ல ஒவ்வொரு வானத்திலும் இந்த குறிப்பிட்ட நபிமார்களை ஏன் அவங்க பார்க்கறாங்க அப்படிங்கிறது சொல்லுவோம். ரெண்டாவது வானத்துல தான் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருவரையும் சந்திக்கிறாங்க. ஒவ்வொரு வானத்தை கடக்கும் போதும் அந்த வானத்தினுடைய நபிமார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேற்கிறாங்க.
ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் பெருமானாரை வரவேற்கும் போது மர்ஹபம் பில் இப்னி ஸாலிஹ், மகனே வருகன்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லா நபிமார்களும் வரவேற்கும் போது மர்ஹபம் பில் அஹி ஸாலிஹ், எங்களுடைய சகோதரரே வருகன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மற்றவங்களுக்குலாம் அவங்க சகோதர உறவு. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் மகன்கிற உறவு. அப்போ 2வது வானத்தில் யஹ்யா ஈசா அலைஹிஸ்ஸலாமை பார்ப்பாங்க. 3வது வானத்தில் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாமை சந்திப்பாங்க. 3வது வானத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம், 4வது வானத்தில் இத்ரீஸ், 5வது வானத்தில் ஹாரூன், 6வது வானத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம், 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சந்திப்பாங்க. இந்த 7 நபிமார்களை அல்லாஹ் சந்திக்க வைத்ததனுடைய ஒரு ரகசியம் அதுல அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஒரு ரகசியத்தை அல்லாஹ் என்னங்க வச்சிருக்கிறான். முதல் வானத்துல ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கறாங்க. நான் சொன்னேன் அல்லாஹ்வுடைய நோக்கம் இந்த பயணத்துல அற்புதங்களை காட்டணும். ஆதம் அல்லாஹ் ஏன் காட்டுறான்னு சொன்னா, முதல் படைப்பு அவர் தானே. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தாயும் இல்லாம தந்தையும் இல்லாம அல்லாஹ் நேரடியா படைக்கிறான். அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கான முதல் சான்று யார்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான். இப்ப மண்ணிலிருந்து நேரடியா அல்லாஹ் அவர்களை படைக்கிறான். அவருடைய படைப்பே அதிசயம். அல்லாஹ் நாடினால் எதையும் நடத்த முடியும். பாருங்க ஆதம பாருங்க. 2வது வானத்துல ஈசா யஹ்யாவை அல்லாஹ் காட்டுறான். ஈசா அலைஹிஸ்ஸலாமையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாமையும் காட்டுறான். இந்த 2 பேருமே இவர்களும் அதிசயம்தான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அதிசயம் நமக்கு தெரியும். தந்தை இல்லாமல் மரியம் அலைஹிஸ்ஸலாம் என்ற தாயை கொண்டு மட்டுமே பிறக்கிற அதிசயம். யஹ்யா எப்படிங்க அதிசயம்? ஏன்னா அவங்க ஒரு தாய் தந்தைக்கு தான் பிறக்கிறாங்க. அவங்களுடைய தந்தை யாரு? ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் இல்லையா? அப்ப தந்தைக்கு தானே அவங்க பிறக்கிறாங்க, தாய் தந்தைக்கு தானே பிறக்கிறாங்க. ஆனாலும் அந்த தாய் தந்தை எந்த வயதுல இந்த குழந்தையை பெறாங்க? உலக ரீதியா பார்த்தா அப்படி ஒரு குழந்தை பிறக்க முடியாது. 2 பேருமே வயதானவர்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி அல்லாஹ்வே சொல்றான் அகீம், குழந்தை பெற தகுதி இல்லாத மலட்டு பெண்மணி. அப்போ வயதான மலட்டுத்தன்மை உள்ள ஒரு பெண்ணிலிருந்தும் அல்லாஹ் ஒரு குழந்தையை படைக்க முடியும். அல்லாஹ் நாடினா அதுவும் என்னங்க நடக்கும். அல்லாஹ் இந்த அதிசயத்தை அல்லாஹ் அவர்கள் வழியாக என்ன செய்கிறான்? வெளிப்படுத்துகிறான். ஆக இந்த பேரற்புதத்தை அல்லாஹ் என்ன செய்யறான்? காட்டுறான். சரிங்களா? இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம், இது சில உலமாக்கள் சொல்லுகிற காரணம் இதெல்லாம். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே இந்த உலகத்துல, அவங்களும் ஒரு அற்புதம் தான். இந்த உலகத்துல முதலாக எழுத்தை கண்டுபிடித்த நபி யாருன்னா இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம். அவங்க தான் எழுத்தை என்னங்க கண்டுபிடிச்சாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகுல ஒரு அத்தாட்சியாக இருந்தாங்க. உலகத்தில் அவங்களை போன்ற அழகு யாருக்கும் தரப்படல. பாதி அழகு, உலகத்தின் பாதி அழகு அவர்களுக்கு தரப்பட்டதுன்னு சொல்லி உலமாக்கள்ல சில பேர் சொல்லுவாங்க. பெருமானாருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு காலகட்டத்தை குறிக்கும் நபிமார்கள் ஒவ்வொருவரையும் கண்டது. இப்போ நீங்க கனவுல யாராவது ஒரு நபியை பார்க்குறீங்கன்னு வைங்க, ஒவ்வொரு நபியை கனவுல பார்த்தா அந்த கனவுக்கு ஒவ்வொரு விளக்கம் இருக்கு. ஒவ்வொரு நபியை பார்க்கறதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம கனவுல பார்த்தால் அவர் ஹஜ்ஜி செய்வார் என்று அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கும் ஹஜ்ஜுக்குமான ஒரு தொடர்பு இருக்குது. சரிங்களா? அப்ப அவங்கள கனவுல காண்பது என்பது ஹஜ்ஜி செய்யற மாதிரின்னு சொல்லி அந்த வகையில இந்த நபிமார்களை கண்டதை சில உலமாக்கள் விவரித்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பெருமானார் கண்டாங்க இல்லையா? அதுக்கு என்ன தொடர்பு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையோடு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொர்க்கத்தில் இருந்தாங்க, அல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருந்தாங்க இல்லையா? பிறகு இப்லீஸ் அவங்கள அங்கிருந்து வெளியேற்றினாங்க. அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா என்கிற ஹரம்ல இருக்கிறாங்க. அந்த ஹரமிலிருந்து அந்த நாட்டு மக்களால், சொந்த மக்களால் மக்காவிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் இன்னொரு பூமிக்கு. ஆதம் வெளியேற்றப்பட்டது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியேற்றப்படுவாங்க. இதுதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஜியாரத்துடைய விளக்கம் சொன்னாங்க. 2வது வானத்துல யாரை பார்க்கறாங்க? யஹ்யா ஈசாவை பார்க்கறாங்க. இந்த 2 பேருமே யூதர்களால் துன்புறுத்தப்பட்டவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாமை கொல்ல வந்தாங்க, அல்லாஹ் உயர்த்திட்டான். ஜக்கரியா யஹ்யா அலைஹிஸ்ஸலாமை கொன்னுட்டாங்க. அவங்க என்னங்க யூதர்கள் கொன்னாங்க. இந்த 2 நபிமார்களும் யூதர்களால் துன்புறுத்தப்பட்டது போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த கட்ட வாழ்க்கையில என்ன? மதீனா. இந்த மதீனால யூதர்களால் துன்புறுத்தப்படுவார்கள். நடந்துச்சு. பெருமானார் மீது ஒரு கல்லை தூக்கி போட்டு கொல்ல முயற்சி பண்ணாங்க. கடைசியில எதுவும் நடக்கல. பெருமானாருடைய சாப்பாட்டுல, அவங்க சாப்பிட்ட ஆட்டுல ஒரு நஞ்ச கலந்தது ஒரு யூத பெண்மணி தான். அதனுடைய தாக்கத்துல தான் இறுதியில் நபி ஸல்லல்லாஹு மௌத்தானாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில இந்த சூழ்ச்சி எல்லாம் செய்தவர்கள் யூதர்கள். அதுதான் அந்த 2 நபிமார்களை சந்தித்தது. 3வது வானத்துல யூசுப் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தாங்க.
இது பெருமானாருடைய வாழ்க்கையோடு எப்படி சம்பந்தப்படுது? யூசுப் அலைஹிஸ்ஸலாமை அவர்களது சகோதரர்கள் சதி பண்ணி தந்தையிடம் இருந்து பிரித்தாங்க. கடைசியில பொறுமையால் வென்றது யார்? யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாட்டின் அதிபர் ஆயிட்டாங்க. அவங்களுடைய சகோதரர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம எகிப்துக்கு வர்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்களை மன்னித்தாங்க. லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவங்களுடைய சொந்த மக்கள் மக்காவாசிகள் விரட்டினாங்க. இறுதியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மக்காவை வெற்றி கொண்டாங்க. அப்படி வெற்றி கொண்ட நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த நாள் என் சகோதரர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்களோ அதையே நானும் சொல்லுகிறேன். லா தஸ்ரீப அலைக்குமுல் யௌம். இந்த நாள் உங்கள் மீது எந்த குற்றமும் இல்லை. அவங்க மன்னிச்ச மாதிரி இவங்களும் மன்னித்தான். 4வது வானத்துல இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம பார்க்கறான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் கல்வியால் உயர்ந்தவர்கள். அவங்க தான் முதலாக என்ன செஞ்சாங்க? எழுதுனாங்க. உலகத்துக்கு எழுத்தறிவை கொடுத்தது அவங்க தான். அந்த வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு கட்டம் வருது. எல்லா அரசர்களுக்கும் கடிதம் எழுதுறாங்க, எல்லா மன்னர்களுக்கும் எழுதுறாங்க, என்னுடைய மார்க்கத்தை பின்பற்றுங்கள் என்று. அதற்கு பிறகு இஸ்லாம் பல இடங்கள்ல வேகமாக பரவுது. கல்வியை கொண்டுதான் அல்லாஹ் மனிதர்களை உயர்த்துகிறான் என்கிற ஒரு செய்தியும் அதுல இருக்கு. அடுத்த என்னங்க யாரை பார்க்கறாங்க? ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது கூட்டத்தார்ல மக்கள் எல்லோராலும் நேசிக்கப்படுகிற ஒரு நபி. எல்லாரும் அவங்கள நேசிப்பாங்க. அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோராலும் நேசிக்கப்பட்டவங்க. அவங்களுடைய வாழ்க்கையில அவர்களை வெறுத்தவர்கள். ஒரு கட்டத்தில் அவங்களும் சொன்னாங்க, இந்த உலகத்துல எங்களுக்கு இவங்க தான் பிரியமானவர்கள் என்று. மூசா அலைஹிஸ்ஸலாமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தித்தாங்க. அதுல நிறைய செய்திகள் இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்குமான தொடர்பு, இருவருக்குமான ஒப்பீட்டு விஷயங்கள் நிறைய உண்டு. அதுல ஒரே ஒரு செய்தியை சொல்லுவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கும் அல்லாஹ் உத்தரவிட்டான், உங்களுடைய கூட்டத்தாரோடு நீங்க சிரியாவை நோக்கி போங்க, அங்குள்ள கூட்டத்தாரோடு போர் செய்யுங்க, பைத்துல் மக்திஸை மீட்டுங்க. ஆனா அவர்கள் மறுத்துட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர்கள் மறுத்தாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்துல அல்லாஹ் அவர்களுக்கும் உத்தரவிடுறான், சிரியாவை நோக்கி போங்க, போய் போர் செய்யுங்க. அதுதான் தபூக் யுத்தம். இப்ப 2 நபிமார்களுக்கும் ஒரே உத்தரவு தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை சந்திப்பது எதற்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்றாலே மக்கா தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்றாலே காபா தான். அவங்க 7வது வானத்துல பைத்துல் மாமூர்ல சாய்ந்து கொண்டு தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்களுக்கும் காபாவுக்கும் அப்படி ஒரு தொடர்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மக்கமா நகரத்தை கண்ணியத்தோடு வெற்றி கொள்வார்கள் என்கிற செய்தி அல்லாஹ் அதுல வச்சிருந்தான். ஆக இப்படி அந்த 7 வானங்கள்ல 7 நபிமார்களை பார்க்கறாங்க. 7 வானத்துக்கு அப்பால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைச்சிட்டு போறாங்க சித்ரத்துல் முன்தஹாவிற்கு. அது வரைக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போனது ஒரு தோற்றத்துல. மலக்குமார்களுக்கு பல்வேறு தோற்றங்கள்ல அவங்க வரலாம், பல தோற்றங்கள்ல மாறலாம். அது வரைக்கும் அவர் இருந்தது ஒரு தோற்றம். இந்த சித்ரத்துல் முன்தஹா போனதுமே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுடைய இயற்கையான தோற்றம். இயற்கையான தோற்றம் என்ன? 600 ரெக்கைகளோடு கூடிய தோற்றம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம அவருடைய அசல் தோற்றத்துல 2 தடவை பார்த்திருக்கிறாங்க. ஒன்று யா அய்யுஹல் முத்தஸிர் என்ற சூரா இறங்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம அவருடைய அசல் தோற்றத்துல பார்த்தாங்க. 2வது இந்த சித்ரத்துல் முன்தஹால ஜிப்ரீலுடைய அசல் தோற்றத்துல பார்க்கறாங்க. அதான் 2வது முறை. சரிங்களா? இப்ப சித்ரத்துல் முன்தஹாங்கிறது என்ன? அதுதான் வானலோக எல்லை. அந்த எல்லை யாரும் தாண்டவே முடியாது, யாரும் தாண்ட முடியாது. ஒரு நல்ல மூமினுடைய ஆன்மா இருக்கு இல்லையா, அது இறந்ததுமே அங்க வரைக்கும் போகும். நல்லவர்கள் இறக்கிற போது அது மனத்தோடு போகும். ஒவ்வொரு வானத்திலையும் உள்ளவங்க வரவேற்பாங்க. சித்ரத்துல் முன்தஹா வரைக்கும் அந்த ரூஹ் போகும். சித்ரத்துல் முன்தஹா போனதும் அல்லாஹ் சொல்லுவான், இந்த என்னுடைய தூய அடியாருடைய ஆன்மாவை அவர் இறந்த மன்னரைக்கே திருப்புங்கள், அவர் இறந்த மன்னரைக்கே திருப்புங்கன்னு சொல்லுவான். அப்போ மோமின்களுடைய ஆன்மா அந்த எல்லை வரைக்கும் போகும், அதை தாண்ட அனுமதி இல்லை. கெட்ட ஆன்மாக்கள் முதல் வானம் வரைக்கும் கூட போகாது, அங்கேயே அது தூக்கி வீசப்படும். அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அங்கேயே அது தூக்கி எறியப்படும். நல்ல ஆன்மாக்கள் அங்க வரைக்கும். அப்போ வந்து சித்ரத்துல் முன்தஹா என்பது அது ஒரு எல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த சித்ரத்துல் முன்தஹாங்கிற மரத்தினுடைய அழக சொன்னாங்க, அதனுடைய இலையை சொன்னாங்க. ஒரு இலை அல்லாஹ் வந்து அந்த இலையை பூமிக்கு இறக்கனான்னு சொன்னா இந்த பூமியில் உள்ள எல்லா மக்களையும் அது மூடிக்கொள்ளும் சொன்னான்.
அந்த மரத்தில் உள்ள ஒரே ஒரு இலை. இப்படி நிறைய செய்திகள் அந்த சிதராவை பத்தி அதனுடைய அழகை பத்தி எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிதரத்துல் முன்தஹால நிக்கிறாங்க. இப்பதான் ஒரு சத்தம் வருது, முஹம்மது அவர்களே நீங்கள் மேலே வாருங்கள், ஜிப்ரீலே நீங்கள் அங்கே நில்லுங்கள். ஜிப்ரீலுக்கு உத்தரவு என்ன, யா ஜிப்ரீல் மக்கானக், அங்கே நில்லுங்க, யா முஹம்மது இர்தகி, நீங்க மேலே வாங்கன்னு ஒரு சத்தம் வருது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீலே பார்க்கறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் கூடவே வந்தாங்க, இப்ப மேலையும் கூட வரணும்னு ஆசைப்படுறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இதற்கு மேல் நான் வந்தா அல்லாஹ்வுடைய நூர் என்ன எரிச்சிரும், நீங்க போனா அல்லாஹ்வுடைய கட்டளையோடு தாண்டிடுவீங்க, அல்லாஹ்வுடைய கட்டளையோடு நீங்க போயிடுவீங்க. அந்த நான் இதற்கு மேல போனேன்னு சொன்னா நான் எரிஞ்சு சாம்பலா போயிடுவேன். அப்ப அதே இடத்துல நிக்கிறாங்க. 600 ரெக்கைகளை கொண்ட ஒரு பிரம்மாண்ட படைப்பு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அந்த சிதராவை தாண்டுகிற அந்த உரிமை அவங்களுக்கும் இல்லை. உலகத்துல அதற்கு முன்னாலும் யாரும் தாண்டல, இனி யாரும் தாண்ட போவதும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மட்டும்தான் அந்த உயர்ந்த மகாம், உயர்ந்த இடம், இந்த சிதரத்தில் முன்தஹா என்று அல்லாஹ் சொல்றான் இல்லையா, அது அங்கதான் என்னங்க நடக்குது. அதற்கு பிறகுதான் என்ன செய்யறாங்க, அல்லாஹ் இடத்துல போய் பேசுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாமும் அல்லாஹ்ட்ட பேசினாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் பேசினது உலகத்துல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசினது வானலோகத்துல, மலக்குமார்களுக்கு நடுவுல, சொர்க்கத்துக்கு அருகில். அல்லாஹ் இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, அங்க போய் என்னங்க பேசுறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாமும் கலீமுல்லா தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் பேசியிருக்கிறாங்க. ரெண்டுக்குமான இடைவெளி பெரிய இடைவெளி இருக்குது. இப்போ அங்கதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்க நரகத்தை பார்க்கறாங்க. அதற்கு பிறகு நிறைய காட்சிகள் இருக்குது. அவங்க சொர்க்கத்தை பார்த்தது, நரகத்தை பார்த்தது. ஒரு ரெண்டு விஷயத்த சொல்றேன். நரகத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கூட்டத்தை பார்க்கறாங்க. அந்த கூட்டத்தார் அவங்க கைகள்ல பெரிய பெரிய கல் வச்சிருக்கிறாங்க. அந்த கல்லை வாயில போட்டா அவங்களுடைய பிட்டம் வழியாக வெளியே போகுது. இது யாருன்னு கேட்டாங்க, இவங்க தான் அனாதைகளுடைய பொருளை அநியாயமாக சாப்பிட்டவர்கள். ரெண்டாவது ஒரு கூட்டத்தை பார்த்தாங்க, வயிறுகள் எல்லாம் பெருசா இருக்குது, வயிறுகள் எல்லாம் பெருசா இருக்குது. அவங்க எங்க தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க, ஃபிரௌனுடைய கூட்டத்தார் தங்க வைக்கப்படுகிற இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க. ஃபிரௌனுடைய கூட்டத்தார் அவங்க வேதனைக்காக அழைக்கப்படுகிற போது அவர்கள் தாகித்த ஒட்டகங்கள் ஓடுவது போல இந்த மக்களை மிதிச்சுட்டு ஓடுறாங்க. ஃபிரௌனுடைய கூட்டம் இவங்களை மிதிக்குது. இப்போ கேட்டாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவங்க யாருன்னு கேட்டாங்க. இவங்க தான் வட்டி உண்பவர்கள் சொன்னாங்க. அப்போ வட்டி சாப்பிடக்கூடிய கூட்டம் ஃபிரௌனுடைய கூட்டத்தாரால் மிதிக்கப்படுவார்கள், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரால் மிதிக்கப்படுவாங்க. வட்டியை எந்தெந்த வகையில எல்லாம் ஹலாலாக்க முடியுமோ, ஃபத்வாக்கள் கொடுக்க முடியுமோ, அந்த மாதிரியான ஃபத்வாக்கள் இன்னைக்கு தாராளம் வட்டி விஷயத்துல. இது நமக்கு படிப்பின. வட்டி உண்பவர்கள் ஃபிரௌனுடைய கூட்டத்தார் தங்க வைக்கப்படுகிற இடத்துல அவர்களால் மிதிக்கப்படுவார்கள் என்று இந்த சம்பவம் நமக்கு என்னங்க சொல்லி தருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்ட்ட கேட்டாங்க, எல்லா மலக்குமார்களையும் நான் பார்த்தபோது நான் அவர்களை கண்டு சிரிச்சேன், அவங்க என்ன கண்டு சிரிச்சாங்க. ஆனா ஒரே ஒருத்தர் சிரிக்கவே இல்லையே, அவரையும் சிரிப்பது இல்லையான்னு சொல்லி இப்ப ஜிப்ரீல் சொன்னாங்க, இல்ல, அல்லாஹ் அவர் படைத்த நாள் முதல் அவர் சிரிச்சதே கிடையாது, அவர் தான் நரகத்தின் காவலாளி, அவர் நரகத்தை பார்த்து பார்த்து அவர் சிரிப்பதே கிடையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொன்னாங்க. பிறகு தொழுகை கடமையாச்சு, 50 நேரம் கடமையானது. மூசா அலைஹிஸ்ஸலாம் குறைச்சாங்க. நாம மறுமையில மூசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தா அவங்களுக்கு ஜஸாக்கல்லான்னு சொல்லணும், நன்றி சொல்லணும் இல்லையா? ஏன்னா நமக்கு உபகாரியா இல்லையா, ஒரு பெரிய உபகாரம் செஞ்சுட்டாங்க. 50 நேர தொழுகை, 5 நேர தொழுகைக்கே நமக்கு எவ்வளவு சிரமங்கள், அதனுடைய சட்டங்களை சொன்னா நமக்கு எவ்வளவு வலிக்குது, அதுல எவ்வளவு அலட்சியங்கள், எவ்வளவு சட்ட மீறல்கள் நம்ம செய்யறோம். அப்ப 50 நேர தொழுகைய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே தான் வாங்கிட்டு வர்றாங்க இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் தான் 2 வார்த்தை சொன்னாங்க, இன்ன ஸலாத்த ஸகீலத்துன் வ இன்ன உம்மத்தக ضعீஃபத்துன். முஹம்மது அவர்களே, தொழுகை ரொம்ப கஷ்டமானது. இன்ன ஸலாத்த ஸகீலா, தொழுகை ரொம்ப கஷ்டம், உங்களுடைய உம்மத்து பலவீனமான உம்மத், போங்க போய் குறைங்க, அல்லாஹ்ட்ட போய் குறைக்க சொல்லுங்க. இப்போ நபி ஸல்லல்லாஹு போய் அல்லாஹ்ட்ட குறைக்கிறாங்க. ரிவாயத்துகள் 2 விதமா இருக்குது. 10 குறைக்கப்பட்டதாக, 5 குறைக்கப்பட்டதாக வருது. இப்படி 9 முறை நபி ஸல்லல்லாஹு போய் குறைக்கிறாங்க. கடைசியா தான் 5 ரக்காத்தோட 5 தொழுகையோட நிக்குது. இந்த 5 தொழுகையோட நிறுத்தும் போது அல்லாஹ் சொன்னா, முஹம்மது அவர்களே, இது எண்ணிக்கையில 5, நன்மையில 50. நீங்க 5 நேரம் தொழுகுறீங்க, எண்ணிக்கையில நன்மையில 50.
என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான். 9வது முறை இந்த 5 நேர தொழுகையை பெற்றுக்கொண்டு திரும்புகிற வழியில தான் மறுபடி ஒரு தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுதான் கடைசி, இனி வரமாட்டாங்க. அப்போ கூப்பிடுறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். கூப்பிட்டு சொன்னாங்க, முஹம்மது அவர்களே, உங்களுடைய உம்மத்திற்கு நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள். அனிக்ரா அலா உம்மத்திக மின்னி அஸ்ஸலாம், உங்க உம்மத்துக்கு என்னுடைய சலாம சொல்லுங்க. உங்களுடைய உம்மத்திற்கு சொல்லுங்க, இந்த சொர்க்கமானது கியான், இது ஒன்றுமில்லாத வெறும் தரை. இந்த தரையில விதைக்கணும்னு சொன்னா இங்கு விதைகள் என்பது சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர். அதனால உங்க உம்மத்தை இந்த தஸ்பீஹ்களை கொண்டு இந்த சொர்க்கம் வெறும் தரையா தான் இருக்குது, இந்த தரையில அவர்களுக்கு தேவையான அளவுக்கு நட சொல்லுங்கள் சொன்னாங்க. இது எப்ப சொல்றாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தொழுகையை பெற்றுக்கொண்டு திரும்பும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை நடைமுறைப்படுத்தும் விதமாக தான் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் இந்த சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், இந்த திக்ருகளை தொழுகைக்கு பிறகு நாம ஏன் சொல்றோம்? அதனால தான். எனவே தொழுகைக்கு பிறகுள்ள அந்த திக்ருகள்ல மிகுந்த கவனம் தேவை. சந்தர்ப்ப திக்ருகள் அனைத்திலும் தேவை, இதுல குறிப்பாக நமக்கு தேவை. ஆக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வானலோக பயணத்தை முடித்து திரும்ப எங்க தான் இறங்குறாங்க? பைத்துல் மக்திஸ்ல தான் இறங்குறாங்க. ஏன்னா அங்கிருந்து மக்கா வர்றதுக்கு வாகனம் வேணுமே. வாகனம் எது? புராக்கு. அந்த புராக் எங்க நிக்குது? பைத்துல் மக்திஸ்ல. அங்க வந்து அந்த புராக் வாகனத்துல தான் திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா முக்கர்ரமா வர்றாங்க. ஒரு இரவுல போயிட்டு வந்துடுறாங்க. வரும்போது ஃபஜ்ருடைய நேரம் வரல, சுபஹ் நேரம் வரல. அதற்கு பிறகுதான் காலை விடியுது. விடிந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலையில முதல்ல யாரை பார்க்கறாங்க பாருங்க? அபூஜஹலை தான் பார்க்கறாங்க. முதல்ல பார்க்கறதே அவனை தான். அவனும் சும்மா இருக்க மாட்டானா இல்லையா? என்ன முஹம்மது, இன்னைக்கு ஏதாவது ஹபர் உண்டா, செய்தி உண்டா அப்படின்னு கேட்குறான். ஆமா, நேற்று நான் பைத்துல் மக்திஸ் போய் அங்கிருந்து வானலோகம் போயிட்டு வந்தேன். மறுபடியும் கேட்குறான், என்ன அப்படின்னு சொல்லி. பைத்துல் மக்திஸுக்கா? ஒரே இரவுல? ஆமா ஒரே இரவுல. இதை நான் எல்லாரையும் கூட்டினா சொல்லுவீங்களான்னு கேட்டான். எல்லாரையும் நான் கூட்டுறேன் சொல்லுவீங்களான்னு சொல்லி. கூட்டுப்பா நான் சொல்றேன். உடனே அவன் ஒரு மலைக்கு மேலே ஏறான். யா மாஷர பனி கஅப் பின் லுஐ, கஅப் பின் லுஐயின் கூட்டத்தாரே வாங்க, ஏதோ முகமது ஏதோ புது செய்தி சொல்ல போறாரு அப்படிங்கிறான். எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொன்னா ஒரு கூட்டம் கை கொட்டி சிரிக்குது, ஒரு கூட்டம் இப்படி தலையில கை வைக்குது. முஸ்னத் அஹமதுல ஹதீஸ் அப்படி வருது. நம்ம ஏதாவது சொன்னா ஐயோ கோச்சுரா அப்படின்னு தலையில கை வைக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு கூட்டம் கை வைக்குது. அதுல ஜெருசலம் போய் பைத்துல் மக்திஸை பார்த்தவர்களும் உண்டு. அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம் பைத்துல் மக்திஸை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் பார்த்தது ஒரு தடவை, அதுல உள்ள என்னென்ன இருக்குது நான் பார்க்கலையே. இப்போ இவங்க காட்ட சொல்றாங்கப்பா, இவங்களுக்கு சொல்லணுங்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் எப்படி சொல்ல போறேன்னு கவலைப்படுறேன். அல்லாஹ் பைத்துல் மக்திஸை என் முன்னால கொண்டு வந்துட்டான். மக்கால உகைல் என்கிற ஒரு மனிதருடைய வீடு. சொன்னாங்க, உகைலுடைய வீட்டுக்கு முன்னால் பைத்துல் மக்திஸ் வந்து விட்டது. பைத்துல் மக்திஸ் அப்படியே மக்கால கொண்டு வந்து வைக்கப்படுது. அப்படியே ரிவாயத்து வருது, உகைல் என்பவருடைய வீட்டுக்கு அருகில் பைத்துல் மக்திஸ் வைக்கப்பட்டது. நான் நேர்ல பார்க்காததையெல்லாம் அங்க பார்த்தேங்கிறான். இப்ப நான் பார்க்கிறேன். இப்போ அவங்க கேட்கிற எல்லா விஷயங்களுக்கும் நான் என்ன செஞ்சேன், என்னென்ன அவங்க கேட்கிறாங்களோ எல்லாவற்றுக்கும் நான் பதில் சொன்னேன். ஆனாலும் பிடிவாதத்தினால மறுத்தாங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் போற வழியில மக்காவுடைய ஒரு வணிக கூட்டத்தை பார்த்தேன். நான் போகும்போது அவங்க இந்த இடத்துல வந்துட்டு இருந்தாங்க. இப்ப நான் சொல்ற என்னுடைய கணிப்புப்படி அவங்க புதன்கிழமை மாலைக்குள் மக்காவுக்குள்ள வந்துருவாங்கன்னு சொன்னாங்க. இப்ப குறைஷிகள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அந்த வணிக கூட்டம் வருதான்னு சொல்லி. புதன்கிழமை காலையாகுது வரல, மதிய நேரம் ஆச்சு வரல, மாலை நேரமாகுது வரல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாம் என்ன பொய்யாக்கிடுவாங்க, இந்த கூட்டம் வரலன்னா என்ன பொய்யாக்கிடுவாங்க. சூரியன் மறைய போகுது, சூரியன் மறைவதற்குள் உள்ள அவர்கள் வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காக அன்றைய மாலை பொழுது சூரியன் மறைய வேண்டிய நேரத்தில் மறையாமல் அல்லாஹ் தடுத்தான். 2 பேருக்காக அப்படி தடுத்திருக்கிறான். 2 நபிமார்களுக்காக. யூஷு இப்னு நூன், அவர் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தோழர், அவருக்காக அல்லாஹ் தடுத்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்காண்டி சூரியன் மறைவதை தடுத்தான். அந்த கூட்டம் உள்ள வந்தாங்க. அதற்கு பிறகு சூரியன் மறைந்ததாக இந்த மேராஜுடைய வரலாறு சொல்கிறது. அருமையானவர்களே, ஆக இதன் மூலம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்போதெல்லாம் துயரத்தில் துன்பத்தில் இருந்தாங்களோ அல்லாஹ் அவர்களை ஒரு நாளும் கைவிட்டதில்லை. எல்லா நேரங்களிலும் அவர்களோடு அல்லாஹ் இருந்தான். என படைப்புகள்ல அவர்கள் தான் அல்லாஹுக்கு மிக பிரியமானவர்கள். அந்த நபியினுடைய வாழ்க்கையில நடந்த இந்த எல்லா விஷயங்களும் நம்முடைய வாழ்க்கையில
பல்வேறு வகையான படிப்பினைகளை கொண்டிருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த மேராஜிலே கடமையான தொழுகையை அதன் உயிரோட்டத்தோடு தொழக்கூடிய தௌஃபீகை நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.